பழனிவேல் இப்படி ரொம்பவே சோகமா இருக்கிறத கதிர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம கிட்ட எல்லாம் மாமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு வெளியில இங்க உள்ளுக்குள்ள ரொம்பவே கவலையில தாண்டா இருக்காருன்னு சொல்ல, இதை எப்படியாவது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவருடைய எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம தீர்க்கணும்னு சொல்லி பேசிட்டு படுத்துறாங்க. அடுத்த நாள் எங்க பழனி எப்போதும் போல கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சுகன்யா அந்த வீட்டிலேருந்து அதுக்கு பிறகுதான் இங்கே வராங்க. இப்போ எதுக்காக நீ அங்கே போய் இருந்த சொல்லி இங்கே கோமதி கேட்க, உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க கோமதி கிட்ட, கோமதி நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அந்த புள்ள அங்கேயும் இருக்கணும்னு ஆசைப்படுது, அங்கே போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே, அங்கே உங்கள் அம்மாவும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அண்ணன், அதனால தான் நானும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. பழனிவேல் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே போயிட்டு அப்போது எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க, நேற்று ஒரு நாள் தான் நான் நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்கினேன். இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நமக்கு ஒரு நல்ல ரூமை கட்டுறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க, அப்படி இல்லையா வாங்க நம்ம அந்த வீட்டிலே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா. காலையிலையும் இப்படி அவள் பேசுகிறத கேட்டு இங்கே பழனி எதுவுமே பேசாமல் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. நான் இப்படி ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி அவர் பாண்டி கிளம்பி போகிறாருன்னு கோவமாக தான் இருக்குது. இங்கேருந்து பழனிவேல் கிளம்பி கடைக்கு போக அங்கே செந்தில் கேட்குறாங்க பழனிக்கிட்ட, மாமா என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பழனியும் டேய் எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சிரித்து பேசி சந்தோஷமாக கலாய்ச்சிட்டு இருந்த நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் வெளியில் ஒரு மாதிரியும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஏதுன்னு எங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க மாமான்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் பழனி விஷயத்த சொல்லவே மறுக்கிறாங்க. சரி வாங்க ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு பேசுவோன்னு சொல்லி செந்தில் என்ன பண்ணுறாங்க, பழனியை கூட்டிகிட்டு வெளியில் போக அதுக்கு பாண்டியனும் திட்டுறாங்க. கடை நேரத்தில் ஆட்கள் வர நேரத்தில் 2 பேரும் எங்கடா போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, மாமாவுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு சொன்னார், அதனால தான் நான் காஃபி குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. சரிங்கடா, அங்கே போய் கதை பேசிக்கிட்டு நிற்காம சீக்கிரமாக வாங்கடான்னு பாண்டியன் சொல்லி அனுப்பி வைக்க, வெளியில் போன 2 பேரும் அங்கே ஒரு கடையில் நின்று பேசுகிறாங்க. மாமா இப்போ நான் சொல்லு மாமா, ரொம்ப நேரம் நம்ம இங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்க முடியாது, அப்புறம் அப்போவே நம்மளை தேடி வந்துடுவார், நீ சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. அப்போது எங்களை நீ இது வரைக்கும் ஓ பிள்ளைங்களா பார்த்தேன்னு சொன்னது எல்லாமே சும்மா வாய் வார்த்தை தானே அப்படின்னு செந்தில் கேட்க, செந்தில் ஏற்கனவே கதிருக்கு ஃபோன் பண்ணதுனால கதிரும் அந்த கடைக்கு வந்துடுறாங்க. கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்க, இங்கே சொல்ல போகிறீங்களா இல்லையா, இல்லைனா நாங்கள் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டோன்னு கதிர் சொல்ல, டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா நானே சொல்கிறேன்னு அப்போ தான் எங்கள் பழனி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப கனவுல இருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு அந்த கடவுள் எனக்கு எழுதி வச்சுட்டார் போல என் அண்ணனுங்க மூலமாக. அதான் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்ல, என்ன மாமா அத்தைக்குமா உனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, உன் அத்தையோட ஒரு நாளை கூட நிம்மதியாக சிரித்து பேச முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப கோவக்காரியாகவும் இருக்கா. ஏன் கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நிம்மதியாக தூங்க கூட இல்லை தெரியுமா. தினமும் நைட்டானா கொசு கடிக்குது, கொரட்டை சத்தம் கேட்குது, அங்கே தூங்காதீங்க இப்படி தூங்குங்க அப்படி தூங்குங்கன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணுறாடா. நிம்மதியாக ஒரு நாள் இருக்க முடியலை. அது பார்த்ததுக்கு நேற்றுக்கு படத்துக்கு போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அங்கே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதில் 4 தியேட்டர் இருக்கும், அந்த தியேட்டரில் ஏதாவது ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டான். கையில் காசு இல்லைன்னு சொன்னதுமே, கையில் காசு இல்லாத ஒன்றெல்லாம் கட்டிக்கிட வச்சாங்கல்ல, என் அம்மா அப்பாவை சொல்லணும்னு சொல்லி கண்டபடி அங்கே நின்று எல்லாருக்கும் மத்தியில் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாடா. என்னால் அதை ஏற்றுக்க கூட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஏதாவது பிரச்சனையை பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்ல, நம்பவே முடியல மாமா அத்தை அப்படியெல்லாம் பேசுனதுன்னு சொல்லி கேட்க, எனக்கும் அதாண்டா புரியலை. ரூமுக்குள்ளே வந்த ஒரு மாதிரியும் வெளியில் உங்ககிட்ட அக்கா கிட்ட மாமா கிட்டன்னு இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், அவளை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்ல, இந்த பிரச்சனைக்கா நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க, இதை நேரடியாகவே அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாமேன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை நீ நேரடியாகவே அத்தைக்கிட்ட பேசியிருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அவகிட்ட பேசுகிற மனநிலைமையில கூட அவன் இருக்க மாட்டான். என்னை பார்த்தாலே எரிஞ்சு விடுறான். பின்ன என்ன காரணத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியல. கல்யாணம் பிடிக்கலைன்னா அப்போவே போயிட்டு போயிருக்கலாம். பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பணமே இல்லைன்னு என்னை அசிங்கப்படுத்துறது எனக்கு அது கேவலமாக இருக்குது. இது எப்படி நான் சகிச்சுட்டு இருக்க போகிறேன்னு தெரியல. ஒருவேளை அக்காவுக்கும் மச்சனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தால் கூட இந்த வாழ்க்கை வேணான்னு தூக்கி போட்டு வரது கூட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்ல, அத்தையை திருத்துறதுக்கான வழியை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர இந்த வாழ்க்கையை விட்டு எப்படி வெளியே வரதுன்னு பற்றி மட்டும் யோசிக்காத மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க கதிரும் இங்க செந்திலும். இந்த விஷயம் உங்க 2 பேருக்கும் தெரியணும், உங்க அத்தை முன்னாடி காட்டிக்க வேண்டாம்னு சொல்ல,
இதை நீங்கள் சொல்லி தான் தெரியணும் மாமா. இதை சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நிச்சயமாக அத்தைக்கு தெரியாத மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் கடைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. இதுக்கு இடையில எங்கள் கதிர் வந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஈவினிங் ஈவினிங் வீட்டுக்கு போன அங்கே கதிர் வந்து ராஜி ரூமில் இருக்கிறத பார்க்க உள்ளே போய் கொஞ்சம் தலைவலின்னு உட்காராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தைலம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராஜியும். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப தலைவலிக்குது. இன்றைக்கே இந்த நிலமைனா அப்போ மாமாவுடைய நிலமை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு சித்தப்பாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜி கேட்க, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் இடையில இருக்க பிரச்சனையை பற்றி எங்கள் சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு எங்கள் கதிரை பார்த்து கேட்க, ஆமாம் இங்கே அப்படி தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லவும் செஞ்சிடறாங்க. ராஜிக்கு பயங்கர கோபம். இதை நேரடியாகவே கேட்கணும், இது ஏன் நம்ம மறைக்கணும்? இப்படியெல்லாம் சித்தி பண்ணாங்கன்னா கேட்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக ராஜி, இதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். தலைவலி வேற தாங்கலை, அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதிரும். இந்த விஷயத்தை பொறுமையாக தான் நம்ம எடுத்து சொல்லணும்னு சொல்ல, என்னங்க இப்படியெல்லாம் இருந்தால் பாவம் சித்தப்பா, அவர் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இனிமேல் அது சந்தோஷமாக இருப்பாருன்னு பார்த்தா திரும்பவும் அவர் வாழ்க்கையில் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. கோவம் எல்லாம் எனக்கு சித்தி மேலே இருக்கோ இல்லையோ, ஆனால் என் அப்பா மேலேயும் சித்தப்பா மேலேயும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்த வேணாம் ராஜி. கோவப்பட்டு அவசரப்பட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதை நம்மளை பாதிக்கிறத விட எங்கள் மாமாவை தான் பாதிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ராஜியும் கதிர் சொன்னதுக்காக அமைதியாகவே தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எங்கள் ராஜி காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு காலேஜுக்கு போகிற ராஜியை வழியில் அங்கே முத்துவேல் பார்க்குறாங்க. முத்துவேலை பார்த்ததுமே எங்கள் ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே நேராக தன்னுடைய அப்பாவை பார்க்க பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் இங்கே முத்துவேல் ராஜியை கவனிக்காமல் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆக்ட் பண்ண, இதை பார்த்த ராஜி எங்கள் கையை நீட்டி வண்டியை மறைக்கிறாங்க. அங்கே வண்டியை நிற்கிது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுலன்னு சொல்ல, இப்போ எதுக்கு வழியில் போகிற என்னைய மறைச்சு நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காக கையை இடு அப்படின்னு சொல்ல, என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும், அப்போ தான் நான் கிளம்புவேன்னு சொல்ல, என்ன அப்படின்னு எங்கள் முத்துவேல் கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? சித்தப்பா வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல, தேவையில்லாமல் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. இங்கே பழனிவேலுக்கு எந்த வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அதான் தெரியுது நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. பக்கத்தில் இருந்து பார்க்குற எங்களுக்கு தானே தெரியும். எப்போவாவது ஒரு நாள் வீட்டுக்கு வரதுனால பழனி சித்தப்பா நல்லா இருக்கான்ற மாதிரி அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல, இங்கே முத்துவேல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கும் இப்படி தான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க. உண்மையிலேயே நல்ல குடும்பமாக நல்ல இடமானு நீங்கள் விசாரிச்சிங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் பழனி சித்தப்பாவுக்கு இங்கே வீட்டில் பாண்டியன் மாமாவோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களோ அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை பண்ணி நடத்தி வச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணீங்க. ஆனால் இந்த கல்யாணத்தால் பாதிக்கப்பட்டது இங்கே சித்தப்பா தான். உங்களுடைய இந்த தகுதியை காட்டுறதுக்காக இங்கே பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்துறதுக்காக பழனிவேல் சித்தப்பாவுடைய வாழ்க்கையை நீங்கள் விளையாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எதுவுமே புரியாமல் முத்துவேல் பார்க்க, தினமும் வீட்டில் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த சித்தியால். சித்தின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அதை எங்கள் சித்தப்பா தலையில் கட்ட வச்சு எங்கள் சித்தப்பா கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல். தினம் இங்கே கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க. நேற்று தியேட்டருக்கு போனப்போ எல்லாம் முன்னாடி கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க. என்னதான் உன் புருஷனுக்கு மேலே கொஞ்சம் கோவம் இருந்தாலும் 4 பேர் மத்தியில் பேசுகிறது ரொம்ப பெரிய தப்புன்னு இந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே கல்யாணம் ஆனதுன்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆனவங்க விவகாரத்தானவங்க இப்படி தான் பண்ணுவாங்களா? அப்போ முதல்ல இந்த வாழ்க்கையை விட்டு வந்தது காரணம் கூட அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த அவராக இருக்காது, இவங்களுடைய வாயாக தான் இருக்குன்னு எனக்கும் தோணுது. எனக்கு என்னமோ இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு நிலைக்காதுன்னு தான் தோணுது. ஒரு பொறுமைக்கு எல்லாம் இருக்கல. கடைசியில் நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு இங்கே பழனிவேல் சித்தப்பா கூட வாழ முடியலைன்னு பழனிவேல் சித்தப்பாவே இங்கே விரட்டி விட்டதான் ஊரில் 4 பேர் பேச தான் செய்வாங்க. இங்கே பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் பண்ண விஷயம் இங்கே யாரோட வாழ்க்கையை பாதிக்குது பாருங்கன்னு இங்கே மூச்சு முட்டை பேசவும் செய்கிறாங்க ராஜி இப்படி படபடன்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இது முத்துவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. முத்துவேல் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஆமாம் சக்திவேலும் குமார் எங்கன்னு சொல்லி கேட்க, 2 பேரும் இப்போ தாண்டா மில்லுக்கு கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே சுகன்யா வீட்டுக்குள்ளே வராங்க. சுகன்யா வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த முத்துவேலுக்கு பயங்கர கோவம். தினம் என் தம்பியை இப்படி கஷ்டப்படுத்துகிறாளே நினச்சிட்டும் இருக்காங்க. உள்ளவர் சுகன்யாவை பார்த்து, நில்லு எங்கே வரேன் அப்படின்னு கேட்க, டே என்னடா முத்துவேலு, நம்ம வீட்டுக்கு வர மருமகளை எதுக்கு வாசப்படியில் நிற்க வைக்கிறேன்னு சொல்ல, உனக்கு முதல்ல நாங்கள் என்ன சொல்லி கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்லி கேட்க, என்ன மாமா என்னாச்சு, ஏன் இப்படி என் மேலே கோவப்படுறீங்கன்னு முத்துவேல் கிட்ட சுகன்யா கேட்குறாங்க. ஆமாம் உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? இங்கே பழனிவேல் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா, இல்லை சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்க, நீங்கள் தானே பழனிவேல்
நீங்க தானே அவருக்கு ஒரு கடைய வச்சு குடுக்கணும், பிசினஸ் அமைச்சு குடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் அத செய்யலையேன்னு சொல்ல, இங்க பார் அத எப்போ எங்களுக்கு எப்படி அமைச்சு குடுக்கணும்ன்றது நல்லா தெரியும். இது எல்லாமே நாங்க பழனிவேல் மிரட்டுறதுக்காக செஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்காக அவன நாங்க அப்படியே விட்டுற போறதில்ல. அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் எங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா போயிட்டேன்னு சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு மருமகளா அடி எடுத்து வைக்கவும் நாங்க காரணமா இருந்தோம். ஆனா நீ இப்படி ஒவ்வொரு நாளும் அவன தினம் தினம் கஷ்டப்படுத்திட்டே இருந்தனா, அப்புறம் இந்த வாழ்க்கைய பத்தி நீ யோசிச்சு கூட பார்க்க வேண்டியதில்ல. உன்னுடைய மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உங்க அம்மா அப்பா கூடவே கிளம்பி பட வேண்டியதான்னு சொல்ல, இதை கேட்ட எங்க சுகன்யாவுக்கு பயங்கர பேரதிர்ச்சியா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே அதுக்கு முத்துவேல் சொல்றாங்க, இங்க பார் அந்த வீட்டில் நடக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத. பழனி உன்னால கஷ்டப்படுறான், அசிங்கப்படுறான். தியேட்டர்ல நேத்து அவனை எல்லாம் முன்னாடி வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்டேன்னு அங்க தியேட்டர் ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ வழியில பல பேர் என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நானும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் எங்க அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க சுகன்யா. கட்டின புருஷனை இப்படிதான் 4 பேருக்கு மத்தியில நிக்க வச்சு கேள்வி கேட்பியா? இந்த வீட்டில் 2 பேர் உனக்கு முன்னாடி வாழ வந்தவங்க இருக்காங்க. வடிவு மாறினும் இது நாள் வரைக்கும் எங்களை எதிர்த்து ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஆனா நீ கல்யாணம் ஆயிட்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பழனி ஆட்டி படைக்கிற போல, இதுவும் இந்த குடும்பத்துக்கும் செட் ஆகாத ஒரு விஷயம். அப்படிதான் இருப்பேன்னு நீ நினைச்சனா, நீ இப்பவே அவன் வாழ்க்கையை விட்டு தாராளமா போயிடலாம். என் தம்பிக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எங்களால முடியும்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் எங்க முத்துவேல் பேசுறதை கேட்டு பாட்டி அதிர்ந்து போக, இங்க அப்பத்தாவே கேட்குறாங்க, டேய் முத்துவேலு, என்னடா பேசுறேன்னு சொல்ல, பழனி நல்லா இருக்கணும்னு நினச்சிதாம்மா நாங்கள் இந்த பொண்ணை எங்கள் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் பழனி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கெடுக்கிற பொண்ணா இவ இருப்பான்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கலையேன்னு முத்துவேல் ரொம்பவே மனசு உடைஞ்சு பேசவும் செய்கிறாங்க. உனக்கு இதுதான் கடைசி. உன்னால் எங்கள் பழனி கஷ்டப்படுறதையோ, உன்னால் பொது இடத்துல எங்கள் பழனி அவமானப்படுறதையோ, இல்லை தனிப்பட்ட முறையில் அவமானப்படுறதையோ எங்களுக்கு தெரிஞ்சதோ, இல்லை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாலும் பிரச்சனை வேறு மாதிரி போகும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. பழனிக்கு பிஸ்னஸ் தான் அமைச்சு கொடுக்கணும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பணம் பணம்னு அவனை போட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காத. என்ன காரணத்துக்காக நீ இப்படியெல்லாம் செய்கிறன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஆனாலும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த வீட்டில் பழனி இறந்துட்டு போகிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பழனியே இந்த வீட்டுக்கு வரவைக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அவன் உறுதியாக இருக்கிற ஒரே விஷயம், அந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு. அந்த இடத்துல அவன் இருக்கிறதுனால அதை பற்றி யோசிக்கவும் செய்கிறான். அதுக்காக பழனிக்கு இருக்கிற சொத்தை நாங்கள் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. பழனிக்கு உடையது பழனியை ஒரு நாள் கண்டிப்பாக தேடி வரோம். அது வரைக்கும் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அது மட்டும் இல்லை, பழனியை நீ எப்படி பார்த்துக்கிறன்றதை பொறுத்து தான் நாங்கள் அவனுக்கு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கணுமா, இல்லை இந்த சொத்தில் பாதி கொடுக்கணுமா அப்படின்றத பற்றியே யோசிப்போம். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், பழனியை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பேன்னா கண்டிப்பாக நீ அவன் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் அவனுக்கு செஞ்சு கொடுப்போன்னு சொல்கிறாங்க. முத்துவேல் பேசினதை கேட்டு இங்கே அந்த சுகன்யா அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஏண்டி அப்போ நீ ஒவ்வொரு நாளும் என் பையனை காயப்படுத்திகிட்டே இருக்கியா? அதான் அவனுடைய முகமே சரியில்லையா? ஒவ்வொரு நாளும் காலையிலே கிளம்பி போகிறப்ப சிரிச்ச முகத்தோட எனக்கு பாய் சொல்லிட்டு போகிறவன் இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு என்னை அண்ணாந்து கூட பார்க்குறதில்ல. அம்மாவுடைய அதாவது மகனுக்கு என்ன நடக்குதுன்னு அம்மா கண்டுபிடிச்சிருவான்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவன் என்னையெல்லாம் இப்போ அதிகமாக பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ கூட வரதில்லைன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே பாருடி, என் பையன் முத்துவேல் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு வந்த இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்களோ அப்படி இருந்து கற்றுக்கோ. அதை விட்டுட்டு வாயை திறந்தாலே இங்கே 7 பேர் வீட்டுக்கு காந்தில் விழுகிற மாதிரியும் எங்கள் பழனியை மட்டும் அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருந்த, இல்லை நானே பார்த்தேன் அப்புறம் உன்னை அப்படியே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் சுகன்யா அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. வடிவு மாறி 2 பேருமே இங்கே வந்து பக்கத்தில் நிற்க மாறி சொல்கிறாங்க, ஏண்டி சுகன்யா, உன் வாயை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுதானடி, ஏற்கனவே ஒருத்தன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். இப்போது எங்கள் வீட்டு குழந்தை இந்த பழனியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா? இந்த வாழ்க்கையாவது சந்தோஷமாக வளர்க்கறதுக்கும், இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என்னை ஆளாலும் மாற்ற முடியாது, நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தேனா, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நீ தனியாக தான் வாழ்கிற மாதிரி இருக்குன்னு மாறியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. வடிவும் பின்னாடியே போயிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க சுகன்யா. பழனியை காயப்படுத்தினதை கஷ்டப்படுத்தினதை எல்லாத்தையும் நினச்சி பழனி அங்கே கடையில் நல்ல மாதிரியாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு வரேங்க ராஜி, ரொம்ப ஃப்ரீயாக இருக்க, காலையில் ரொம்ப கோமாந்தியே அப்படின்னு கதிர் கேட்க, பேச வேண்டியது எல்லாத்தையும் எங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டேன்னு சொல்ல, என்ன ராஜி சொல்கிறேன்னு அதிர்ச்சியில் கேட்குறாங்க. ஆமாம், பேச வேண்டியது எல்லாத்தையும் எங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டேன், இனி அவர் பார்த்துப்பார், இங்கே பிரச்சனை பண்ண மாட்டார்னு நல்லா தெரியும். நிச்சயமாக எங்கள் சித்தியை பிடிச்சி எப்படியும் திட்டிருப்பார். அவருக்கு இந்த மாதிரி பேசுகிறது பண்ணுறது இது எதுவுமே பிடிக்காது. வீட்டு ஆம்பளைங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற எந்த பொண்ணுங்களையும் அவருக்கு பிடிக்காது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை நேரடியாக போட்டு விட்டேன்.
இன்னைக்கு நைட்லேருந்து பாருங்கள் எப்படியெல்லாம் எங்கள் சித்தப்பாவுக்கு உபசரிப்பு கிடைக்குதுன்னு. அது ஒரு நாள் தவறுனாலும் கூட என்ன ஆகுன்றது எங்கள் சித்திக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக முடிச்சிட்டேன்னு சொல்ல, எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன்னை விட எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே கோவம் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் பேச வேண்டிய விஷயத்த அவர் நல்லாவே காது கொடுத்து கேட்டுட்டு தான் போனார். அவர் அப்படி காது கொடுத்து கேட்டுட்டு போனதை பார்க்கும்போது அவருக்கு என் மேலே இருக்கிற கொஞ்சம் கோவம் ஏதோ குறைஞ்ச மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். இந்த மாதிரி அவர் என்கிட்ட பேச வேண்டாம்னாலும் நான் பேசுகிறத அவர் கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராஜி. உன்னால் எங்கள் மாமாவுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிதுன்றப்போ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டதும் ராஜி எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி வெளியே போக கதிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இங்கே தன்னுடைய மாமாவுடைய பிரச்சனை தீர்ந்ததை நினச்சி. ஆனால் சுகன்யா தனக்கு அந்த சொத்து வரணுமே அப்படின்றதுக்காக இனி அவங்க சொல்கிற மாதிரி நடிக்க வேண்டியதான யோசிக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்திவேலும் இந்த குமாருக்காகவும் இந்த அரசியை கட்டி வைக்கிறேன்னு வேற சொல்லி நம்ம இன்னொரு பக்கம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுகன்யா தவிச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் முத்துவேலுடைய இந்த பயங்கரமான பேச்சை கேட்டு ஆடி போய் தான் நிற்கிறாங்க. அவர் சொல்கிற மாதிரி நம்ம சரியாக நடந்துக்கலைன்னா நமக்கான பணமோ இல்லை சொத்தோ வரப்போகிறது இல்லையேன்னு நினச்சி வருத்தத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க.